விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரியை கூட்டிகிட்டு போகிறாரு. காவேரிக்கு ஒன்றும் புரியல, எங்கே விஜய் கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா வந்து நகை ஷோரூமுக்கு கூட்டின்னு போகிறாரு. அங்கே போயிட்டு காவேரி கிட்டே இந்த மாதிரி நகை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்குங்க அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் உனக்கு தான். எனக்கா அப்படின்னு சொன்னால், ஆமாம் தாலி செட்டு வாங்கணும்ல, தாலி மாற்றணும்ல அப்படின்னோடனே, என்னங்க திடீர்னு அப்படின்னோடனே, ஃபங்க்ஷன் வந்து முடிவு பண்ணிட்டோம் வீட்டில், அதனால் தாலி செட்டு வாங்கணும், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாரு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே உடனே யோசிக்கிறாங்க. மெலிசா எடுக்கிறாங்க. இவ்வளோ மெலிசாலாம் எடுக்கக்கூடாது, நல்லா எடு நிறைய அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி எடுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஓகேங்க இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு அப்படின்றாரு. அடுத்து வந்து சரி வேறு நகை எடுத்துக்கோ அப்படி. வேறு நகையா? ஆமாம் சரடு எடுத்தாச்சுல, அது போதுங்க, எனக்கு இந்த ஒரு செயின் போதும் அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, நீ வந்து நிறைய நகை போடணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆரோ நெக்லஸ் எல்லாமே வாங்கி தராரு. இப்போ ஒன்றுமே புரியல காவேரிக்கு, என்ன இது திடீர்னு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக இவ்வளோ நகை அப்படின்றாங்க. இவ்வளோ நகை நீ ஃபங்க்ஷனுக்கு போட வேண்டியது இருக்குது புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே உடனே யோசிக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து சரிவா உனக்கு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாரீ வாங்கி கொடுக்குறாரு. காவேரிக்கு ஒன்றுமே புரியல, எதுக்குங்க இவ்வளோ சாரீ எனக்கு அப்படின்றாங்க. ஆஃபீஸ்க்கெலாம் வரல, அது மட்டும் கிடையாது ஃபங்க்ஷன்லாம் நிறைய வருது இல்லை, அதுக்கெலாம் கட்டணும்ல அப்படின்னோடனே, பரவாயில்லைங்க என்கிட்ட இருக்குங்க வீட்டில் சாரீ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இந்த மாதிரி நல்ல சாரீ தான் நீ வாங்கிக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாரு. காவேரி ஒன்றும் புரியாமல் எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க. எதுக்கு இவ்வளோ வாங்குனீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் உனக்கு தான் காவேரி புரியுதா, நீ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நகை போடணும் புரியுதா, அப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்து நல்லது அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வராரு. ஒன்றும் புரியாமல் காவேரி வந்து யோசிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே காவேரியை பார்த்து எல்லாருமே வந்து கேட்குறாங்க, எங்கே போய்ட்டு வந்தீங்க ரெண்டு பேரும், இவ்வளோ பொருள் வாங்கியிருந்திருக்கேங்க, இங்கே பாருங்கள் இது வந்து விஜய் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நகை அதுக்கப்புறம் புடவை எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்னடா இது திடீர்னு போயிட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க, காவேரிக்கு ஆல்ரெடி நகையே கிடையாது சுத்தமாக, அதனால தான் அவளுக்கு நகை வாங்கி கொடுத்தேன், புடவையும் வந்து அந்தளவு வந்து நல்ல புடவைலாம் அவர் கட்டுறதே இல்லை, அதுக்காக தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே வீட்டில் வந்து கல்யாணம் யாருக்கு, ஆனால் இதெல்லாம் நியாயமே இல்லை, கல்யாணம் என் பையனுக்கு, ஆனால் வந்து ஒன்றும் இல்லாத வந்தவளுக்கு இவ்வளோ கிடைக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சித்தப்பா பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் சித்தப்பா, நீங்கள் ஒன்றும் வாங்கி தரல, என் பொண்டாட்டிக்கு நான் தானே வாங்கி கொடுத்தேன், உங்கள் வேலையை பாருங்கள் அப்படி சொன்னோன்னே எல்லாம் நேரம் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து இங்கே வந்து தாத்தா வந்து விஜய்கிட்ட கேட்குறாரு, என்ன விஜய் திடீர்னு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இந்த மாதிரி வந்து நான் போனேன் இல்லையா, அப்போ காவேரி பற்றி வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏன் நகை இல்லை, அதுக்கப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் பார்த்து கழுத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டாங்க பசுபதி வீட்டில். எனக்கும் அந்த டைமில் தான் புரிஞ்சிச்சு, காவேரிக்கு எதுவுமே இது வரைக்கும் நான் வாங்கியே கொடுக்கல, அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னோடனே உடனே வந்து ஓ அப்படியா, அதுக்கு தான் வாங்கி கொடுத்தியாப்பா, ரொம்ப நல்லது பண்ணப்பா, காவேரியோட மரியாதையை காப்பாற்றணும்னு நினச்சிப்பாரு, பெரிய விஷயம் சொல்லிட்டு தாத்தா பாராட்டுறாரு. இது எல்லாத்தையுமே காவேரி கேட்டு அப்படியே வந்து அழுகே வந்துடுது அவங்களுக்கு. விஜய் வந்து எனக்காக எப்படி யோசிக்கிறாரு, என் மரியாதை எப்படி காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக வந்து விஜய் உள்ளே வரும்போது ஓடி வந்து காவேரி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. என்ன காவேரி அப்படின்னோடனே அழறாங்க அப்படியே கட்டிக்கிட்டு. என்ன காவேரி என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை நான் வந்து எதுவுமே இல்லாத வந்தவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க, ஆனால் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் நான் பட்டதே இல்லை, ஆனால் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து எனக்கு என்னோடய மரியாதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. விடு காவேரி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நகை பணன்றது சாதாரண விஷயம், அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, ஆனால் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் வாங்கி தந்தேன், உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு, ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷப்படுறாங்க. இது முடியுது.